என்று எதிர்பாராத சூழ்நிலையில், ஆனால் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். மகளிர் சுய உதவிக்குழு என்பது இங்கே நீங்களே தெளிவாக குறிப்பிட்டு சொன்னீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, அதில் குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் முதலில் 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலே தொடங்கி வைக்கப்பட்டது. அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு என்பது அதை விரிவடைந்து பல முன்னேற்றங்களை கண்டு படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் சக்தியாக இந்த சுய உதவிக்குழு உருவானது. இந்த சுய உதவிக்குழு ஏன் தொடங்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால், ஒரு தன்னம்பிக்கையோடு பெண்கள் தாய்மார்கள் வாழ்ந்திட வேண்டும். யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் ஒரு குழுக்களாக நீங்களாக அமைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்று சேர்ந்து குழுக்களை அமைத்துக் கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த பகுதியினுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப சிறு தொழில்களை செய்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு, தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வதற்கு, யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கு இந்த சுய உதவிக்குழு பயன்பட வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 89ஆம் ஆண்டு இந்த சுய உதவிக்குழுவை தொடங்கி வைத்தார்கள். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த சுய உதவிக்குழு படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதில் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5வது முறையாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில், அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்ற போது, அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, நீ வெறும் நகர பகுதிகள் ஊராட்சி பகுதியினுடைய அமைச்சர் மட்டுமல்ல, மகளிர் சுய உதவிக்குழு என்பது அது சமூக நலத்துறையிடம், சமூக நலத்துறை அமைச்சரிடத்தில், அந்த துறையிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சமூக நலத்துறையிடம் இருக்கக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக்குழுவை உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கப் போகிறேன். எனவே எந்த எண்ணத்தோடு நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால், அதை இன்னும் சிறப்பான வகையில் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நீ ஊக்குவிக்க வேண்டும். நம்முடைய அரசின் மூலமாக பல்வேறு திட்டங்களும் சாதனைகளும் அவர்களுக்கு முறையாக போய் சேர்ந்தாக வேண்டும் என்ற அந்த நிலையில என்னிடத்தில தலைவர் கலைஞர் அவர்கள் ஒப்படைத்தார்கள். ஆக அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இங்கே கூட சகோதரிகள் குறிப்பிட்டு சொன்னார்கள், 8 மணி நேரம் 5 மணி நேரம் நான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது, அப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நான் நேரடியாக சென்று மகளிர் சுய உதவி குழுவிற்கான சுடல் நிதியை, வங்கி கடனை வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் தொடர்ந்து பெற்றேன். துணை முதலமைச்சர் என்ற முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நான் அரசு நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது, சில திறப்பு விழா நிகழ்ச்சிகள் இருக்கும், அல்லது அடிக்கல் நாட்டு விழாக்கள் இருக்கும், அல்லது நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும். அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கண்டிப்பாக சொல்வது உண்டு. என்ன என்று கேட்டால், நான் அரசு நிகழ்ச்சிக்கு வருகிற போது அந்த நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக மகளிர் சுய உதவி குழுவிற்கு உரிய அந்த சுடல் நிதியை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, வங்கியின் மூலமாக வழங்கப்படக்கூடிய கடனை
வழங்குகிற அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக நான் உத்தரவிடுவது உண்டு. ஆக அந்த அடிப்படையிலே நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு நிகழ்ச்சிகளுக்காக செல்லுகிற போது இந்த மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு அதற்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி அந்த வங்கி கடனை சுடநிதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வந்தேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இங்கே கூட சகோதரிகள் சொன்னீங்க, 8 மணி நேரம் நின்று கால் கடிக்க நின்றது அந்த பெருமையோடு எடுத்து சொன்னீங்க. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிற போது சில தாய்மார்கள், சில சகோதரிகள் என்னிடத்திலே வந்து சொல்லுவார்கள், அந்த வங்கி கடனை வாங்குகிற போது மேடையில் நின்று கொண்டு வழங்குகிற போது நாங்களாவது உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் நீங்கள் மேடையில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு கால் வலிக்கலையா என்று ஒரு பாசத்தோடு அந்த உரிமையோடு என்னிடத்திலே வந்து கேட்பார்கள். நான் அப்போது அவளுக்கு சொன்ன பதில் என்னவென்று கேட்டால், 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கிற போது எனக்கு கால் வலிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதை சுடநிதியை சகோதரிடத்தில் வழங்குகிற போது அவர்கள் முகமலர்ச்சியோடு வாங்குகிறார்களே, அதை பார்க்கிற போது என்னுடைய வழி தானாக பறந்து போய்விடுகிறது என்று நான் மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன். உண்மை அதுதான். ஆக அந்த நிலையில் தான். ஆக இதற்காக நான் ஏன் அதிகமான சிரமத்தை எடுத்துக்கொண்டேன் என்று, சிரமம் என்று கூட சொல்லக்கூடாது, தப்பாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள், அது என்னை பொறுத்தவரை சிரமமாக நான் கருதியதில்லை. ஏன் இதற்கு ஒரு தனி கவனத்தை நான் செலுத்தினேன் என்று கேட்டால் அதற்கு ஒரு விஷயம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. என்ன என்று கேட்டால், பொதுவாக உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு அமைச்சர் வந்தால் அல்லது ஒரு எம்பி வந்தா, ஒரு எம்எல்ஏ வந்தா, ஏன் அதிகாரிகள் வந்தாலே நலத்திட்ட உதவிகளுக்காக நிகழ்ச்சி நடக்கும். ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க. அந்த 100 பேர் 200 பேருக்கு கூட முழுசா கொடுத்துட்டு போக மாட்டாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும், அரசியல்வாதி யாரா இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சும்மா அடையாளத்துக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு மிச்சதை உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்து அனுப்புறோம், இல்லைன்னா நீங்க ஆபீஸ்ல போய் வாங்கின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு போயிடுவோம். இதுதான் நடக்கும். ஆனால் மிச்சத்தை நீங்க போய் வாங்குறதுக்கு நீங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏதாவது சம்திங் கொடுத்தா தான் போய் ஆபீஸ்ல வாங்க முடியும். அதுக்குன்னு சில அதிகாரிகள் இருக்காங்க, அதுவும் உண்டு. நான் அதிகாரிகள்லாம் எல்லாரையும் சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது, சிலர் உண்டு. அந்த சங்கடங்கள்லாம், ஏன்னா அவங்க நீங்க போற நேரத்துக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அது இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆக 1000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேரா இருந்தாலும் சரி, 3000 மகளிர் சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் நானே நேரடியாக இருந்து நானே கொடுத்துட்டு தான் போவேன். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல என்று அதிகாரிகளுக்கு சொல்லி அதை கொடுப்பேன். நான் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னோட சில அமைச்சர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு உட்கார்ந்துருக்கிற அவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அவங்க ஒருத்தர் காலி ஆகிடுவாங்க, இடம் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களால் முடியுதுன்னு. நான் சொல்றது ஒன்றுதான். ஆக மகளிர் சுய உதவிக்குழுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சுய உதவி துறையை இடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கலைஞர் எந்த நம்பிக்கையோடு அந்த துறையை இடத்தில் ஒப்படைச்சாலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்று நான் அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு. முதல்ல பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தந்தை பெரியார் அவர்கள் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற சீர்திருத்த மாநாட்டில் பல தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுகிற போது எப்போ நான் சொல்றேன்னா 1929. ஆக அப்போ அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போது அதில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சொத்துல பெண்களுக்கு சம உரிமை தரணும், இது மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு கடன் வழங்கணும் என்று பல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 89ஆம் ஆண்டு எப்போ 29 நிறைவேற்றிய தீர்மானத்தை மனசில் வச்சுக்கிட்டு 60 வருஷத்திற்கு பின்னால 89ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சொத்தில பெண்களுக்கு சம உரிமை என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி சுய உதவிக்குழு ஏற்படுத்தி தந்தார்கள். இன்னும் பெருமையா சொல்லணும், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் சொன்னா அந்த திருமணத்திற்கு உதவி செய்யக்கூடிய திட்டம், ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், உள்ளாட்சி அமைப்புகளையும் பார்க்குறீங்க இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு, பல மேயர்களை பார்க்கிறோம் பெண்களா. எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை.
ஆனா இன்றைக்கு பெண்கள் மேயர்களாக, கவுன்சிலர்களாக, நகராட்சி தலைவர்களாக, ஊராட்சி தலைவர்களாக 33% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னா இது இந்திய அளவில் நிறைவேற்ற வேண்டும் என்று மறைந்த ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ நகர்பாலிகா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்போ இது நிறைவேற்றப்பட்டது. ஆனா எந்த மாநிலத்திலும் முதல்ல இது நிறைவேற்ற யாரும் முன்வரல. ஆனா டெல்லியில பார்லிமெண்ட்ல இது சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும், ராஜீவ்காந்தி சட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும், இந்தியாவில் முதல்ல தமிழ்நாட்டில் தான் 33% இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக நிறைவேற்றி தந்தார். ஆக அந்த நிலையில தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழு உருவாக்கப்பட்டது. நான் பெருமையா சொல்றேன், 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ 4,91,311 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த குழுக்களுடைய மொத்த சேமிப்பு தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,973 கோடி ரூபாய் சேமிப்பு தொகை மாத்திரம். அது 5 ஆண்டு காலத்தில் 96,699 நகர்ப்புற சுய உதவி குழுக்களுக்கு 96 கோடி 70 லட்சம் ரூபாய் சுடநிதி வழங்கப்பட்டுச்சு. இதெல்லாம் திமுக ஆட்சியில. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்போ? 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நேரத்தில் அப்ப சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ தேர்தல் வாக்குறுதி எல்லாம் தந்தாங்க. என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. நான் அந்த பிரச்சனைகள்லாம் போக விரும்பல. ஆனா பெண்களுடைய முன்னேற்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு மகளிர் சுய உதவி குழுவுக்காக ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா, ஜெயலலிதா சொன்னது தேர்தல் அறிக்கையில், அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு, நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க சொன்னது சுய உதவி குழுவிற்கு 10 லட்சம் ரூபாய் கடனும் அதுல 25% மானியமும் அளிப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. நான் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப 4 வருஷம் ஆச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்து, யாருக்காவது எந்த குழுவிற்காவது 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கா? 25% மானியம் வழங்கப்பட்டிருக்கா? தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்ப்போம். கிடையாது. ஆனா தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி இதையெல்லாம் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா அந்த வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆக இதையெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். இங்க சொன்னீங்களே, திமுக ஆட்சி இருந்தப்போ நாங்கெல்லாம் கம்பீரமாக பேங்குக்கு பாஸ்புக்கை கையில் எடுத்துக்கிட்டு போகும்போது மரியாதை இருந்துச்சு. நான் கூட ஒரு 2 மாதத்திற்கு முன்பு கடலூர் மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி காலையிலே சொல்லி ஏற்பாடு செஞ்சு நீங்களும் ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் கடலூருக்கு போகும்போது கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் அந்த வழியா போறேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுனா காரை வழிமறிச்சாங்க. நான் கூட ஏதோ மறியல் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு காரை விட்டு இறங்கினேன். ஆனா சுய உதவி குழு சார்ந்தவங்க அவங்க இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா, நீங்க இருந்தப்போ இவ்வளவு நடந்துச்சு, உங்க ஆட்சியில் இப்படி எல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு பேங்குக்கு போனா எங்களுக்கு மரியாதை இல்லை, உங்க ஆட்சியில எங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி டீ கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து வங்கி கடனை எங்களுக்கு வாரி வழங்கினாங்க, அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இப்ப உள்ள போறதுக்கு எங்களுக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே மீறி போனாலும் அவமானப்படுத்துறாங்க என்று கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்றாங்க என்று சொன்னதை இங்கேயும் நீங்க எதிரொலிச்சிருக்கிறீங்க. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில மகளிர் சுய உதவி குழு கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கிறது. நான் ஏதோ அரசியல் பேசுகிறேன்னு தயவுசெய்து நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு நாங்கள் அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ 29ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல தீர்மானங்கள் நிறைவேற்றினாரோ, 60 ஆண்டிற்கு பிறகு கலைஞர் எந்த எண்ணத்தோடு சுய உதவி குழுக்களை சொத்துல சம உரிமை வழங்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு நிறைவேற்றினாரோ அதை நீங்க மனசுல வச்சுக்கீங்க. ஆக எந்த நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்க, திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும், அப்ப நிச்சயமாக எங்களை எல்லாம் விட்டுறாம இன்னும் சிறப்பான வகையில் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு விரைவில் வர இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதுவும் பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், எங்களை விட ஆண்களை விட விழிப்பானவர்கள் நீங்க. இதை நான் ஏதோ உங்களுக்கு ஐசிக்கிறதுக்காக பேசுறேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாவது ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடியவர்கள். நீங்கள் எல்லாம் செலவு செய்வதை கூட கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு, ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு பார்த்து தான் இதையும் செலவு செய்வீங்க. உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு கடைக்கு போறீங்க. நாங்களாவது கடைக்கு போனால்
கடைக்காரன் என்ன வேலை சொல்றான்னா உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் 10 ரூபான்னு சொன்னான்னா நாங்கள் 10 ரூபா எடுத்து கொடுத்துருவோம். எங்களை மாதிரி இல்லை, நாங்களாம் பேரம் பேச மாட்டோம். ஆனால் பெண்கள் நீங்கள்லாம் பேரம் பேசி தான் எந்த பொருளையும் வாங்குறீங்க. 10 ரூபான்னு சொன்னால் உடனே நீங்கள் 10 ரூபா எடுத்து கொடுத்துட மாட்டீங்க. அவன் இடத்துல கொஞ்சம் பேரம் பேசி 5 ரூபான்னு சொல்லுவீங்க. அவன் 10லேருந்து 9க்கு வருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 5லேருந்து 6க்கு போவீங்க. அப்புறம் 9லேருந்து 8க்கு வருவான். நீங்கள் 6லேருந்து 7க்கு போவீங்க. ஆக 7க்கு பேசி முடிச்சுடுவீங்க. கடைக்காரனுக்கு நல்லா தெரியும் 10ன்னு சொன்னால் தான் 7 ரூபாய்க்கு நீங்கள் வருவீங்கன்னு. அது மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் 5ன்னு சொன்னால் தான் அவன் 7க்கு வருவாங்க. ஆக ஒரு பொருளை கூட கடையில் போய் வாங்குகிற போது யோசிச்சு சிந்திச்சு, ஏன்னா நம்ம காசு. இன்னும் கூட விளக்கமாக கூட சொல்லணும்னா, கடைக்கு போகிறீங்க, காய்கறி கடைக்கு போகிறீங்க, அங்கே போய் வெண்டைக்காய் வாங்குறீங்க, கத்திரிக்காய் வாங்குறீங்க, ஏதோ காய்கறிலாம் வாங்குறீங்க. வாங்குறப்போ அவன் நல்ல காயை தான் தராசு தட்டில் ஒரு 2 தராசு தட்டில் போட்டு ஒரு தட்டில் இடக்கல்ல போடுவான், ஒரு தட்டில் நல்ல காயை தான் எடுத்து போட்டிருப்பான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. நல்ல காயெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு கீழே போட்டுட்டு நீங்களாக 4 காய் எடுத்து போட்டு எடை போட்டு வாங்கினா உங்களுக்கு திருப்தி வருது இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் அது. சரி, அதை விட்டுடுங்க. புடவை கடைக்கு போறீங்க, ஒரு 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா புடவை. அந்த ஒரு புடவை வாங்குவதற்கு அந்த புடவை கடைக்கு போய் அந்த ஷோகேஸ்ல இருக்க எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்லி ஒரு புடவை வாங்க ஒரு 200 புடவை எடுத்து கீழே போடுவாங்க. அந்த புடவை எடுத்து பார்த்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து அவன் எடுத்து இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பீங்க. இது என்ன சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டா சுருங்குமா, சாயம் போகுமா, இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்டுறாதீங்க. நான் எதார்த்த நிலைய சொல்றேன், அவ்வளவுதான். ஆக அவ்வளவு சிந்திக்கிறோம். அவன் நல்ல மெர்க்கூரி லைட்டை தான் போட்டு வச்சிருப்பான், நல்ல பிரைட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த லைட்டில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. நீங்கள் அந்த புடவை எடுத்துகிட்டு வெளியில் போய் சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க. அப்பவும் சூரிய வெளிச்சம் தான் உங்களுக்கு தேவைப்படுது, சூரியன் தான் அப்போ உங்களுக்கு நினைக்கும். ஆக ஒரு புடவை வாங்குறதுக்கு கூட இவ்வளவு யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், பேரம் பேசுகிறோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நமக்காக சிந்திக்கிற நேரத்தில் இவ்வளவு யோசிக்கிறோம். ஆக நாம நல்லா இருக்கணும். நாம நன்றாக எப்படி இருக்க முடியும்? நாடு நன்றாக இருந்தால் தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால் தான் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு வாழ்ந்துட முடியும். ஆக அதையும் நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் சிந்திக்கணும். எப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டிற்கு இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்திச்சு, ஆக அப்படி சிந்திக்கிற நேரத்தில் உங்கள் சிந்தனையில் என்றைக்கு திமுக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட உணர்வோடு மகளிர் சுய உதவிக்குழு முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் எனக்கு ஏதோ புதுசல்ல. பல மாவட்டங்களுக்கு நான் செல்லுகிற போது இதை நான் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறேன், புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை சந்திக்க வரக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் இடத்துல இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுடைய மனதில் இது ஆழமாக பதிந்திருக்கிறது. எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக இதற்கெல்லாம் நல்ல விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்க வேண்டும், எங்களுக்கும் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.